இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு கூட்டுங்க. குக்கரில் வந்து 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிட்டேங்க. ஜீரகம் சேர்த்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். 2 பீஸில் வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குன பின்னாடி 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேங்க. உருளைக்கிழங்கு கூட்டுக்கு வந்து கடாயில் வந்து 1 ஸ்பூன் வந்து எண்ணெய், ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா வதக்குன பின்னாடி தேங்காய் சாதத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு கூட்டுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. உப்பு சேர்த்த பின்னாடி தேங்காய் வந்து நல்லா வதக்கி விட்டேங்க. வதங்கின பின்னாடி இந்த சைடு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. அதனால் 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். 1 கப்பில் வந்து அரிசி எடுத்திருந்தேன். அதனால் 2 கப்பில் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டேங்க. அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு, அரிசி சேர்த்துட்டு, உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டேங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. ஒரு 2 பல்லு பூண்டு வந்து தட்டி வச்சுருந்தேங்க. அதையும் சேர்த்துட்டு, உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வதக்குன பின்னாடி குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு, உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டேங்க. பாருங்கள், சூப்பரான தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு கூட்டும் ரெடி ஆயிருச்சு. பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கட்டி கொடுத்து விட்டேங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி